இடுக்கம்தான் என் வாழ்க்கையாய் விட்டதே என்று சொல்லி பெருமூச்சு இந்த நேரத்தை நீங்கள் விட்டுக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு தொனிக்க பண்ணுகிறார். இடுக்கம் மறுபடியும் வராது. அன்பானவர்களே, இரட்சகர் இயேசுவின் மகத்துவமான நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாகூம் 1:9 இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. பிரியமானவர்களே, இடுக்கம் நிறைந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இடுக்கத்தின் நிமித்தம், நெருக்கத்தின் நிமித்தம் அங்கலாய்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அது உங்கள் வாழ்க்கையில் கண்ணீரின் பள்ளத்தாக்காக மாற்றிக் கொண்டிருக்கலாம். இடுக்கங்கள் உங்களை தனிமைப்படுத்தி கொண்டிருக்கலாம். இடுக்கம்தான் என் வாழ்க்கையாய் விட்டதே என்று சொல்லி பெருமூச்சு இந்த நேரத்தை நீங்கள் விட்டுக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு தொனிக்க பண்ணுகிறார். இடுக்கம் மறுபடியும் வராது. அப்படின்னா ஏற்கனவே வந்துருச்சு. வந்ததுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அது மறுபடியும் வராது என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆகவே இடுக்கத்தில் நின்று ஏசப்பா உங்களை விடுதலையாக்க போகிறார். புகலிடமாக இருக்க போகிறார். என் இடுக்கங்கள் எல்லாம் மாறிச்சு, என் இறுக்கங்கள் எல்லாம் மாறிச்சு, என் நெருக்கங்கள் எல்லாம் மாறிச்சு என்று நீங்கள் வாய்களை திறந்து சாட்சி சொல்லுகிற விதத்திலே கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றப் போகிறார். இன்றைக்கே நடப்பதாக. God bless you.